வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலின் பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படும் என நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டு. கோடீஸ்வர வர்த்தகர்கள் உள்ளிட்ட பிரபுக்கள் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஆதரவு வழங்குவது 70% வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவிப்பு. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டது போன்று வீட்டில் முடக்கப்பட்டுள்ளதாக ரிஷாட் பதியுதீன் விமர்சனம். நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சினைகளை கூட தீர்க்க முடியாது என்பதை இந்த அரசாங்கம் தற்போது நிரூபித்துள்ளதாக திஸ்ஸ அத்தநாயக்க குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். கடன் மறுசீரமைப்பு பணிகள் எதிர்வரும் டிசம்பருக்குள் நிறைவடையும் எனவும் அதனைத் தொடர்ந்து பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பஹாவில் இடம்பெற்ற இறுதி தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், டிசம்பரில் அடுத்த 4 மாதங்களுக்கான துணை மதிப்பீட்டு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவு ஏற்கனவே 3000 ரூபாய் உயர்த்தியுள்ள நிலையில் அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் ஈட்டும் போது வரி நியாயமான விலைவிலக்கு கொடுக்கப்படும் என்றார். அதே நேரம் எதிர்கால கடமைகளை நிர்வகிப்பதற்கான கணக்கீடுகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் 2028ஆம் ஆண்டளவில் மறுசீரமைக்கப்பட்ட கடனை திருப்பிச் செலுத்த ஆரம்பிப்போம் என்றும் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதற்கிடையில் எதிர்வரும் பொது தேர்தலின் பின்னர் பொருளாதார மீட்சி வேலை திட்டத்தின் 3வது மீளாய்வை மேற்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் குழு ஒன்று இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் இந்த மதிப்பாய்வு 2025 ஜனவரி இறுதி அல்லது பிப்ரவரி ஆரம்பத்தில் முடிவடையும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். கோடீஸ்வர வர்த்தகர்கள் உள்ளிட்ட பிரபுக்கள் வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்களுக்கு ஆதரவு வழங்குவது 70% வீழ்ச்சியடைந்துள்ளதாக பெப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய அரசியலில் பலன்களை எதிர்பார்க்க முடியாது, சில மனக்கசிவுகள் மற்றும் பொருளாதார நெருக்கடி போன்ற காரணங்களை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு அமைந்துள்ளதாக ரோஹன ஹெட்டியாராச்சி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அநேகமான வேட்பாளர்களின் பிரச்சார நடவடிக்கைகள் மந்தமான ஒரு நிலை ஏற்பட்டுள்ளமைக்கு முக்கிய காரணம் இதுவே. அத்துடன் வெளிநாடுகளில் உள்ள பிரபுக்களும் வர்த்தகர்களும் கூட தேர்தல் வேட்பாளர்களின் பிரச்சாரங்களுக்கு உதவும் மனநிலையில் இல்லை எனவும் தேர்தல் கண்காணிப்பு நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தேர்தல் பிரச்சார விளம்பரங்களுக்காக பணம் செலவிடுவது குறைவடைந்துள்ளதுடன் பெரும்பாலான வேட்பாளர்கள் தமது பிரச்சாரங்களுக்காக சமூக வலைதளங்களை பயன்படுத்துகின்றனர். அதே நேரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் தேர்தலுக்குரிய செலவு வரம்புகள் விதிக்கப்படுவதும் விளம்பரங்களுக்கு பணம் செலவழிப்பது குறைவதற்கு மற்றொரு காரணமாகும். எனினும் வேட்பாளர்களுக்கு வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்வது அதிகரித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் சுட்டிக்காட்டுவதோடு நாடாளுமன்ற தேர்தலில் 8000 வேட்பாளர்களில் 7000 பேர் மட்டுமே நேரடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எங்களை தண்டித்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டது போன்று வீட்டில் முடக்கப்பட்டுள்ளார்கள் என்று அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் கட்சியின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் மாவட்ட மக்கள் ஒன்றுபட்டு கடந்த காலங்களில் யார் மக்களுக்கு பணி செய்தார்கள், மக்களோடு இருந்தார்கள், மக்களின் துன்ப துயரங்களில் பங்கெடுத்தார்கள் என்பதை உணர்ந்து நிச்சயமாக இந்த தேர்தலில் வாக்களிப்பார்கள். இடம்பெயர்ந்த 3 லட்சம் மக்கள் மெனிக்பாம் நோக்கி வந்தபோது அவர்களுக்கான பணிகளை நேர்மையாக செய்தோம். குறிப்பாக அவர்களை மீள்குடியேற்றம் செய்த போது கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா வடக்கு, மாந்தை மேற்கு, முசலி, நானாட்டான், மடு போன்ற பகுதிகள் அவர்கள் மீள் குடியேற்றுகின்ற போது கனிவெடிகள் அகற்றப்பட்டு வீடுகள் அமைத்து, பாதைகள் அமைத்து, பாடசாலைகள் அமைத்து, வைத்தியசாலைகளை மீள அமைத்து மக்களுக்கான அரசு தனியார் தொழில் வாய்ப்புகளை வழங்கி பல்வேறு பணிகளை முன்னெடுத்தோம். அதேபோல் கடந்த காலங்களில் மன்னாரில் அமைக்கப்பட்ட ஜப்பான் பாலம், சங்குப்பெட்டி பாலம், அரிப்பு பாலம், அமைக்கப்பட்ட காப்பட் பாதைகள், பல 100 கிராமங்களுக்கு மின்சார வசதிகள், சமுர்த்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்தி பல 100 சமுர்த்தி அதிகாரிகளை நியமித்தல் போன்ற பணிகளை இந்த மாவட்டத்தில் நாங்கள் முன்னெடுத்துள்ளோம். இந்த நிலையில் இன்னமும் செய்வதற்கு ஆவலாக உள்ளோம் என்றார். கடந்த 4 வருடங்களாக கோட்டாபய ராஜபக்சவின் அரசாங்கம் எங்களை அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கவும் மக்களுக்கு பணி செய்யவும் இடமளிக்கவில்லை. மாறாக எங்களை சிறைப்படுத்திய போது நாங்கள் நிரபராதி என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டோம். ஆனால் எங்களை தந்தித்த கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கம் இன்று சிறைப்படுத்தப்பட்டது போன்று வீட்டில் முடங்கியுள்ளதோடு அவரது கட்சி இன்று அழிந்துள்ளது என்று தெரிவித்தார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட போவதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அறிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்ட அவர், கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பல சவால்களை எதிர்கொண்டிருந்தோம் என்றார்.
மேலும் அவர் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கம் பெற்றுக்கொண்ட முறையற்ற கடன்கள் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு பொறுப்பாக மாறியது போல் நோய் தொற்று தாக்கத்தால் பொருளாதார நெருக்கடிக்கும் உள்ளானோம். இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டது போது தமது அரசியலுக்காக அதை பயன்படுத்தி தற்போது ஜனாதிபதி அதிகாரத்தையும் கைப்பற்றியுள்ளார்கள். ஜனாதிபதி தேர்தலில் கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதை முன்னிலைப்படுத்தியே போட்டியிட்டோம். கட்சியின் சார்பில் களமிறங்காமல் பிற தரப்பினருக்கு ஆதரவு வழங்கியிருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இன்று ஏற்பட்டுள்ள கதியே எமது கட்சிக்கும் ஏற்பட்டிருக்கும். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் சிரேஷ்ட உறுப்பினர்கள் பொது தேர்தலிலிருந்து விலகி இளம் தலைமுறையினருக்கும் புதியவர்களுக்கும் இடமளித்துள்ளார்கள். இந்த நிலையில் கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே நேரம் பொது தேர்தலின் பின்னர் பொதுஜன பெரமுனவின் பதவி நிலைகளில் மாற்றம் ஏற்படும் என்றும் தெரிவித்திருந்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்கவிடமிருந்து சொகுசு ஜீப் ரக வாகனத்தை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. குறித்த வாகனத்தை பொறுப்பேற்று நீதிமன்றத்திடம் ஒப்படைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வாகனம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரினால் 2010ஆம் ஆண்டு அனுமதி பத்திரத்துடன் கொண்டு வரப்பட்டு 5 மாதங்களுக்கு மேலாக பதிவு செய்யப்படாது பயன்படுத்தப்பட்டிருப்பதுடன் அந்த வாகனம் மதவாச்சியில் வைத்து போலீஸ் அதிகாரியோடு மோதுண்ட தொடர்பான வழக்கொன்றும் மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இதேவேளை கடந்த 7ஆம் தேதி குறித்த வாகனம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுஜீவ சேனசிங்கவின் கொழும்பிலுள்ள வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கூட்டு அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளோடு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் பெரும்பான்மை அதிகாரத்தோடு கூடிய நாடாளுமன்றம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் எழுந்துள்ள சந்தேகம் காரணமாகவே ஜனாதிபதி தற்போது பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் மீது பொதுமக்கள் நம்பிக்கை படிப்படியாக குறைவடைந்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். 6 வார கால அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை படிப்படியாக உடைந்து வருவதால் எதிர்வரும் நாடாளுமன்றத்தில் 2 பங்கு அதிகாரத்தை எவராலும் கைப்பற்ற முடியாது என்பதால் எதிர்காலத்தில் சமநிலையான நாடாளுமன்றம் பிறக்கும். அது ஏற்பட்டிய தேர்தல் முடிவுகளிலும் பிரதிபலித்திருந்தது. மேடைகளில் அனைவரையும் விமர்சித்த இவர்களிடம் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்கான எந்த திட்டமும் இல்லை என்பதால் நாட்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கூட தீர்க்க முடியாது என்பதை இந்த தற்காலிக அரசாங்கம் தற்போது நிரூபித்துள்ளது. எரிபொருளின் விலை, மின் கட்டணம் குறைக்கப்படும் என்றார்கள். ஆனால் அவை எதுவும் கூறியபடி நடக்கவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதில் அவர்கள் தற்போது பாரிய பிரச்சனைகளை எதிர்நோக்கியுள்ளனர். 2027ஆம் ஆண்டிலிருந்து கடனை செலுத்த தொடங்க வேண்டும். நாட்டின் வளர்ச்சி நிறுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். ஆனால் இவற்றை செய்வதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை. மேடைகளில் கூச்சலிடுவது போல் இவற்றை எளிதாக செய்துவிட முடியாது. எல்லாவற்றுக்கும் அனுபவம் தேவை. பொதுமுகங்களை வைத்து அவர்களால் கூறுவது போல் ஒன்றும் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் அனுபவம் வாய்ந்த எம்பிக்கள் சிலராவது இருக்க வேண்டும் என்பதே எங்களின் எண்ணம் என்றார். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் வாக்குகளை உடைக்க ரணில் விக்ரமசிங்க மீண்டும் களத்தில் இறங்கியுள்ளார். அதை தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தார்.